ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஷிஃபானா. வெல்கம் பேக் டு ஜென் வித் ஷிஃபானா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் ஹைப்பர் டென்ஷன் டயக்னோசிஸ் as per ஜேஎன்சி கைட்லைன்ஸ். இப்போது பிபி ஒருத்தவங்களுக்கு 140/90ன்னு சொன்னால் மட்டும் போதுமா? அது என்ன ஸ்டேஜ்? ஸ்டேஜ் 1ஆ இல்லை ஸ்டேஜ் 2ஆ இல்லை ப்ரீ ஹைப்பர் டென்ஷனானு டாக்டர் எப்படி டிசைட் பண்ணுறாரு? அதுக்கு தான் நம்ம ஜாயிண்ட் நேஷனல் கமிட்டி ஜேஎன்சி க்ரைட்டீரியா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா, நார்மல் இருந்து ஸ்டேஜ் 2 வரைக்கும் 4 ஸ்டேஜ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஈச் ஸ்டேஜில் என்ன பிபி வேல்யூ, அப்புறம் ஒரு எக்ஸாம்பிள், அப்புறம் ப்ரீ ஹைப்பர் டென்ஷனோட வார்னிங் ஸ்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டேஜ் 2ல் என்ன க்ரைசிஸ், அதாவது என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த டூடில் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, வைவாக்கு கண்டிப்பாக வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஜேஎன்சினா யார்? ஜேஎன்சினா ஒன்றும் இல்லை, இட்ஸ் அ ஜாயிண்ட் நேஷனல் கமிட்டி ஆன் ப்ரிவென்ஷன், டிடெக்ஷன், எவாலுவேஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஹை பிளட் ப்ரெஷர். இது யூஎஸ் பேஸில் யூஎஸ் தந்த கைட்லைன்ஸ் நம்ம இந்தியாலையும் இதை பேஸ் பண்ணி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நார்மல் பிபி. இல்லை ஜேஎன்சி என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா, இட்ஸ் சிஸ்டாலிக் 120 mmHg கீழேயும் டயஸ்டாலிக் 80 mmHg கீழேயும் இருந்தால் இந்த வேல்யூ நார்மல் பிபிக்கு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் 115/70 mmHg. இந்த பையன் ஸ்மைல் பண்ணியிருக்கான்ல, அந்த மாதிரி நார்மலாக இருந்தால் ஹாப்பியாக சில்லாக இருக்கலாம். இதே மாதிரி இருந்தால் யாரும் பயப்பட தேவையில்லை. பட் 40 ஏஜ்க்கு மேலே க்ராஸ் பண்ணால் 6 months ஒன்ஸ் பிபி கண்டிப்பாக செக் பண்ணியிருக்கணும். அதுக்கான ரீசன் நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு எக்ஸாம் டிப், வைவால நார்மல் பிபி ரேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? இட்ஸ் லெஸ் தென் 120/80 நீ எக்ஸாக்டாக சொல்லணும். ஏன்னா அதுக்கு மேலே போச்சுன்னா ப்ரீ ஹைப்பர் டென்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ப்ரீ ஹைப்பர் டென்ஷன்னா என்ன? அதாவது சிஸ்டாலிக் 120 to 139 mmHg, டயஸ்டாலிக் 80 to 89 mmHg இருந்தது அப்படின்னா ப்ரீ ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிஸ்டாலிக் 125 இருந்தால் கூட அது ப்ரீ ஹைப்பர் டென்ஷன் தான். எக்ஸாம்பிள் 132/86 mmHg இருந்தால் கூட அந்த பையனுக்கு என்ன சொல்லிடுவாங்க? வார்னிங் சைன்ஸ் இருக்கு, உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லி, நம்ம உங்களோட ஆர்கன்லாம் டேமேஜ் ஆக ஸ்டார்ட் ஆகுது, ரிஸ்க் ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதில் ஒரு கிளினிக்கல் டிப் என்னன்னு தெரியுமா? ப்ரீ ஹைப்பர் டென்ஷனுக்கு டேப்லெட் கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஜேஎன்சி கைட்லைன்ஸ் படி அதுக்கு ஃபர்ஸ்ட் தேவை லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். என்னென்ன பண்ணணும்? லைக் உப்பு கம்மியாக சாப்பிடணும், வாக்கிங் போகணும், வெயிட் அதிகமாக இருந்தால் வெயிட் கம்மி பண்ணணும், கண்டிப்பாக ஸ்மோக்கிங், ஆல்கஹால் எல்லாத்தையும் கம்மி பண்ணணும். இதை ஃபாலோ பண்ணாலே 60% ஆஃப் த நார்மல் ஸ்டேஜுக்கு நம்ம திரும்பி வந்துடலாம். ஸோ ஃபாலோ பண்ணலை அப்படின்னா ஸ்டேஜ் 1க்கு போயிடும். ஓகே, இப்போ ஸ்டேஜ் 1னா என்ன? ஜேஎன்சி வேல்யூ படி ஸ்டேஜ் 1ல் சிஸ்டாலிக் 140 to 159 mmHg இருக்குது, டயஸ்டாலிக் 90 to 99 mmHg இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 155/96 mmHg. இந்த பிபி மானிட்டர் கட்டி பேஷண்ட் ஷாக் ஆகிடுவாங்க. ஆமாம், உங்களுக்கு ஸ்டேஜ் 1ன்னு உடனே டாக்டர் சொல்லிடுவார். இதில் கிளினிக்கல் டிப் என்னன்னு பார்ப்போமா? ஸ்டேஜ் 1ல் 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று 10 years ஆஃப் சிவிடி ரிஸ்க், அது பிலோ 10%. அதுக்கு என்ன பண்ணுவாங்க? லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனும் டேப்லெட் ஒன்றும் கொடுப்பாங்க, அதாவது தயசைட் டயபெட்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் லைன் கொடுப்பாங்க. இதே 10 yearsக்கு மேலே இருக்குது, சிவிடி ரிஸ்க் அதிகமாக இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு இல்லை ஆல்ரெடி டயபெட்டிஸ் இல்லை சிகேடி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக 2 ட்ரக் சேர்த்து தான் போடுவாங்க. இப்போ வைவா கொஸ்டின் பார்ப்போமா? ஸ்டேஜ் 1 ரேஞ்ச் என்ன? அது என்னது? 140 to 159/90 to 99. ஸ்டேஜ் 1ல் டேப்லெட் ஸ்டார்ட் பண்ணுவோமா? எஸ். எப்படி? ரிஸ்க் பேஸ் பண்ணி. சரி, இந்த ஸ்டேஜில் சிம்டம்ஸ் வருது. ஏன் அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், இதில் கிளினிக்கல் ப்ரெசன்டேஷனில் இதில் சிம்டம்ஸ் மோஸ்ட்லி வராது. நம்மளோட கிட்னி, ஹார்ட் எல்லாமே சைலண்ட்டாக டேமேஜ் ஆகிட்ருக்கும். அதனால ரெகுலராக ஃபாலோஅப் கண்டிப்பாக எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் நம்மளோட ஸ்டேஜ் 2 ஃபைனல் ஸ்டேஜ். ஜேஎன்சி வேல்யூ படி சிஸ்டாலிக் இது மோர் தென் 160 mmHgயோ இல்லை டயஸ்டாலிக் மோர் தென் 100 mmHg இருந்துச்சு அப்படின்னா
கண்டிப்பாக ஸ்டேஜ் 2 வந்துடும். எக்ஸாம்பிள் மோர் தென் அதே தான் 160/100 mmHg. ஓகே, ஸோ இவங்களுக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் க்ரைசிஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகே, இதில் கிளினிக்கல் டிப்ஸ் என்ன தெரியுமா? ஸ்டேஜ் 2க்கு ஜேஎன்சி டேரெக்டாக 2 ட்ரக் சேர்த்து கொடுத்துருவாங்க. ஏசி இன்ஹிபிட்டாரும் கால்சியம் சேனல் பிளாக்கரும் காம்போவாக கொடுத்துருவாங்க. ஸோ பிபி 180/120 கிராஸ் பண்ணி சிம்டம்ஸ் கூட இருந்தால் அதுதான் ஹைப்பர் டென்சிவ் எமர்ஜென்சி. அதுக்கு என்ன பண்ணணும்? அட்மிட் பண்ணி ஐவி ட்ரக்ஸ் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். டேப்லெட் இதுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. நம்ம போன வீடியோலேயே இதை பார்த்துருப்போம். ஓகே, அப்போ காம்ப்ளிகேஷன்ஸ் தான் என்னென்ன? பிரெயினுக்கு ஸ்ட்ரோக், ஹார்ட்டுக்கு எம்ஐ, கிட்னிக்கு ஃபெயிலியர், ஐக்கு பிளைண்ட்னஸ். இந்த 4 ஆர்கனுமே டேரெக்டாக அட்டாக் பண்ணிடும். ஸோ கண்டிப்பாக உங்கள் பிபியை போய் செக் பண்ணிவிட்டு என்னென்னு சம்மரி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போது இதோட சம்மரியை பார்ப்போமா? ஸோ க்ரீன் அப்படின்னா என்ன? 120/80க்கு கம்மியாக இருக்கும், அது நார்மல். ப்ரீ ஹைப்பர் டென்ஷன் 120 to 139/80 to 89, இது வந்து வார்னிங். ஸ்டேஜ் 1 வந்து 140 to 159/90 to 99. நம்ம டேப்லெட் ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டேஜ் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஸ்டேஜ் 2னா க்ரைசிஸ் ப்ளஸ் 2 ட்ரக் காம்போவில் எடுத்தே ஆகணும். ஸோ இப்போ உங்களோட பிபி எந்த கலரில் இருக்குது? போய் செக் பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஜேஎன்சி டேபிள், அல்காரிதம், டூடில்ஸ், நோட்ஸ் ஏதாவது வேணும்னா இருந்தாலும் ஜென் வித் ஷிஃபானாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் டிசீஸ், இன்னும் கிளினிக்கல் ப்ரெசன்டேஷன், இன்னும் ட்ரீட்மெண்ட் பார்த்து எங்கேஜாக இருக்கலாம். பை கைஸ்.